ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்பைசியாக வெங்காயம் தக்காளியெல்லாம் அலசி எடுத்துக்கலாம். எல்லாம் அலசி எடுத்து வச்சுட்டு இஞ்சி அலசிக்கலாம். எல்லாம் அலசி எடுத்து வச்சுட்டு கறி அலசிக்கலாம். கறிக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போடணும். சிக்கனை அலசி எடுத்து வச்சுக்கலாம். 2 times அலசிக்கணும். அப்போ தான் அது கவிச்சி இருக்காது. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கறனால சுத்தமாக இருக்கும். கறி அலசி எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். காஞ்சிட்ருக்கட்டும். தாளிப்பு பொருட்கள் பிரியாணிக்கு தேவையானது, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலு, வரமிளகாய் தூள், எலுமிச்சம்பழம், அப்புறம் மல்லி இலை, புதினா இலை, தக்காளி எல்லாம் எடுத்துட்டோம். நெய் ஊற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். காயிட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் தாளிப்புக்கு உண்டானதெல்லாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். அது வதங்கிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை போடணும். சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு கொஞ்சம் எதுக்காக அரைச்சிருக்கிறோன்னா கொஞ்சம் ஸ்பைசி கிடைக்கும், மசால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது மெரூன் கலரில் வர வரையிலும் நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசம் போயிடும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கணும். 1 கிலோ கறி எடுத்திருக்கேன், அதனால கொஞ்சம் மசாலா அதிகமாக வேணும். 4 டம்ளர் அரிசி, 1 கிலோ சிக்கன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
எண்ணெய் பிரிஞ்சு வர வரையில் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் மல்லித்தழையும் புதினா தலையும் போட்டு வதக்கிக்கணும். கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம், நம்ம லாஸ்ட்டில் தூவி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். நானே அரைச்சி வச்சுக்குவேன். பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். வதங்கிடுச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். 1 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தயிர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. சிக்கன் போட்டுறணும். சிக்கன் 1 kg எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் கவிச்சி இல்லாமல் இருக்கும்.
லெக் பீஸ் 3 லெக் பீஸு அது கூட போட்டிருக்கேன். பிரியாணினாலே லெக் பீஸ் இருந்தால் தான் அது ஒரு டேஸ்ட்டு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் தான் 4 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். மீதி வந்து நம்மளுக்கு சிக்கனில் எப்போவுமே தண்ணி விடும், பிராய்லர்னாலே தண்ணி வரும், அதனால் கரெக்டாக இருக்கும். அரிசி விட கறி வந்து ஜாஸ்தியாக போடணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். 5 டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கா, உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு இப்போவே பார்த்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் குக்கரை மூடி வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் கொதி வர மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு அரிசி போடணும். இப்படி கொதி வர்ற மாதிரி ஆகும்போது அதுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசி வந்து நான் 1/2 மணி நேரம் நனைய வச்சுருந்தேன். சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நான் 4 டம்ளரு. சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. ஒரு 2 வாட்டி கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துப்போம். உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு மீதி இருக்கிற அந்த மல்லித்தலையும் புதினாவையும் தூவி விட்டுக்கலாம். மல்லித்தலையும் புதினாவையும் தூவி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு விசில் போட்டுட்ருங்க. ஒரு விசில் வந்ததையும் இறக்கிக்கலாம். ஒரு விசில் தான் விடணும், ரொம்ப நேரம் விடக்கூடாது, அடி பிடிச்சிரும் இல்லைன்னா.
நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம டேஸ்ட்டாக இருக்குது. ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.